பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மியான்மர் தேசம் இருக்குல்ல, அங்கிருந்து கொண்டு தானே பேசுகிறேன். இந்த மியான்மர் தேசத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. நிறைய இயற்கை வளம் நிறைந்த ஒரு தேசம். அதில் பர்மா தேக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறைய பர்மா தேக்கு மரம் நிறைய கப்பலில் வந்து இறங்கும். தூத்துக்குடி ஃபோர்ட்டில் வந்து இறங்கும். நிறைய அந்த மர வியாபாரம் செய்கிறவங்க அங்கே பெரிய பெரிய கடை வச்சுருப்பாங்க. இது என்னன்னு கேட்டால் பர்மா தேக்கும்பாங்க. ஒரு காலத்தில் இங்கிருந்து பெரிய பெரிய தேக்கு மரங்கள் கொண்டு வரப்படும். அது ரொம்ப பிரபலமானது. இங்கே பாருங்களேன், தேக்கு மரம், ஒரு மரத்தில் அழகான ஒரு இதை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பார்க்க நல்லா இருக்குது. ஏன்னா இது நல்ல அப்படி ஒரு நிறைய மரங்கள், நல்ல செழிப்பாய் காடுகள் வளர்கிற ஒரு இடம் இது. ஆனால் அதை பாதுகாக்கணும். இயற்கை இப்போ வந்து இந்த தேக்கு மரத்தெல்லாம் முன்னால மாதிரி வெட்டி கொண்டு வர முடியாது. எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நாட்டை பாதுகாக்க நாமும் கூட இயற்கையை பாதுகாக்கணும். வீட்டில் ஒரு மரம் வச்சு வளர்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் தானே. அதனால ஒரு பழ மரத்தை நட்டு அதை வளர்த்து உங்கள் வீட்டுக்கு முன்னே சின்ன இடம் இருந்தாலே போதும். ஒவ்வொருவரும் ஒரு மரத்தை வளர்த்தோம்னா அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். சீதோஷண நிலையை ஒழுங்குபடுத்தி கொடுக்கும். நிறைய ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். அப்போ தேசத்துக்கே ஒரு நன்மை தரக்கூடியது. அதனால எந்த மரத்தை அனாவசியமாக வெட்டிடக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. அதை பாதுகாக்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும். சரியா? சரி, இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? 1 சாமுவேல் 30 8வது வசனத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். அதாவது நீ இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தாவீது என்கிற தேவ மனிதர் தான். அவருடைய அவங்க தன் மனைவி பிள்ளைகளோடு சொத்துகளோடு ஒரு ஊர்ல வசித்து வருகிறார். அவங்களும் அவங்க கூடையில் யுத்த வீரர்கள்லாம் இல்லாத சமயத்துல அமலேக்கேர் என்ற சத்துருக்கள் வந்து அந்த ஊரையே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீதனுடைய மனைவிமார், பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாத்தையும், ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. திரும்பி வந்து பார்த்தா யாருமே இல்லை, எந்த பொருளுமே இல்லை. எல்லாமே திருடு போய்விட்டது, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. இழப்பு. அப்ப தாவீது தனக்கு பலன் இல்லாமற் போக மட்டும் அழுதாராம். மனைவி பிள்ளைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து அழுகை, கண்ணீர் வடித்தார். ஒருவேளை நீங்க இழப்புக மத்தியில் இருக்கலாம். சரீர ஆரோக்கியத்தை இழந்து போய் பலவீனப்பட்டுட்டீங்களா? குடும்பத்தின் செல்வத்தை இழந்து தரித்திரத்துல வந்துட்டீங்களா? இருந்த வேலையை இழந்து அடுத்து என்ன செய்யறதுன்னு தடுமாறுறீங்களா? வியாபாரத்துல இழந்து கடன் பிரச்சனைகளை சிக்கி கொண்டீங்களா? உறவுகளை இழந்து நீங்க தவிக்கிறீங்களா? இழப்புக்கு மத்தியில யாரோ ஒருத்தரை, பிரியமானவங்களை மரணத்துல அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால இந்த இழப்புனால வேதனைப்படுறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை, உங்க செல்வத்தை, ஆரோக்கியத்தை, பொருட்களை, உறவுகளை இழந்து தவிக்கிறீங்களா? ரொம்ப வேதனை தான். இழப்பு என்பது மிகப்பெரிய வேதனை. தாவீது மிகவும் அழுதார் என்று வசனத்தில் சொல்லப்படுது. அப்புறம் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்திலே போனார். ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே. என் மனைவி, பிள்ளைகள், சொத்துக்கள் எல்லாம் போயிட்டு சத்துருக்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களே. ஆண்டவர் அப்பதான் சொல்றார், பயப்படாதே தாவீது, இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தருவேன். ஒன்றையும் சத்துரு கொண்டு போக முடியாது. இந்த சத்துருக்கிறான பிசாசு, அவன் தான் நமக்கு இழப்பை உண்டாக்குகிறவன், நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுகிறவன். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய், எல்லாத்தையும் நான் திரும்ப தருவேன். அதே மாதிரி ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார் என்கிற சரித்திரம் எழுதப்பட்டு இருக்கிறது. உங்க வாழ்க்கையில இழந்து போன வேலையை நீங்க திரும்ப பெற்றுக் கொள்ளுவீங்க. இழந்து போன சொத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளுவீங்க. இழந்து போன சரீர ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுவீங்க. இழந்து போன உறவுகளை திரும்ப பெற்றுக் கொள்ளுவீங்க. இழந்து போன ஊழியத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுவீங்க. நீ எதை இழந்து போய் நிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்ற, திரும்ப தருவேன். விசுவாசிங்க. நாம் இழந்து போனதை நமக்கு திரும்ப கொடுக்கத்தான் இயேசு சிலுவையில எல்லாவற்றையும் இழந்து போனவராய் தொங்கினார். பாருங்க, அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். வஸ்திரத்தை இழந்து, ரத்தத்தை சிந்தி, ரத்தத்தை இழந்து, சரீர பலனை இழந்து, அவருடைய சீஷர்களை இழந்து, எல்லாத்தையும் இழந்து தனியாய் சிலுவையில தொங்கினார். இழந்து போன நிலைமையில் இருக்கிற நமக்கு நாம் இழந்து போனதை திரும்ப கொடுக்க
அவர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். உங்களை நேசிக்கிறார். நீங்க இழந்து போனதை திரும்ப தருவார். விசுவாசிங்க. இன்றைக்கே அதை ஆரம்பிக்கும். இன்றைக்கு அதற்கான சூழ்நிலைகள் மாறும். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இழந்து போனதை திரும்ப தருவேன்னு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் இழந்து போன எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தருவீர். அதுக்குத்தான் நீங்க சிலுவைக்கு போனீர். நான் விசுவாசிக்கிறேன். அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன். எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். இன்றைக்கு அதுக்கான அடையாளத்தை நான் காண்பேன். எனக்கு அற்புதம் செய்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.